நாம் கடந்த வாரத்திலிருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்து வருகிறோம். தேவன் பயன்படுத்தக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், எப்படிப்பட்ட தன்மை கொண்டவன் என்பதை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் அதே சிந்தனைக்காக ஆதியாகமம் 37வது அதிகாரம் கடந்த வாரம் முதல் 11 வசனங்களை பார்த்தோம். இந்த வாரம் 12லிருந்து 22 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 37 12லிருந்து 22 வசனங்கள், 48வது பக்கம் 48வது பக்கம் நான் வாசிக்கிறேன். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படணும், நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய மகிமைக்காக இருக்கணும்னு சொன்னா, கடவுள் எப்படிப்பட்ட குணாதிசயத்தின் தன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுவதற்கான அடையாளங்கள் என்னன்றதான் நம்ம பார்க்கிறோம். கடந்த முறை முதல் 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, கடவுள் விரும்பக்கூடிய மனிதன் அவன் பரிசுத்தத்தை அவன் விரும்புகிறவன், அவன் அனுதினமும் தேவனுக்கு உண்மையாய் பரிசுத்தத்தை வாஞ்சிப்பவன் என்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் போராட்டங்கள் மத்தியிலும் விசுவாசத்தோடு தொடர்ந்து போராடுகிறவன் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவன் மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் பாடுகளை சகிப்பவன் என்கிற 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட முதல் 12லிருந்து 14 வசனங்களிலிருந்து தேவனுக்கு பிரியமான மனிதர்களவன் என்பவன் அவன் சோதனைகளிலும் கீழ்ப்படிந்து வாழ்பவன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சோதனைகள் மத்தியிலும் அவன் தேவனை பற்றி கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்பவன் என்கிறத பார்க்க போறோம். ஏன்னா அங்கே நம்ம பார்க்குறோம், கடைசியா நம்ம என்ன செய்கிறோம், யோசேப்பு ஒரு இக்கட்டான நிலையில வளர்க்கப்படுகிறான். யோசேப்புக்கு கடவுளை நடத்துறதுக்கு அங்கே யாரும் இல்லை. யோசேப்பினுடைய அந்த யாக்கோபினுடைய குடும்பம் சிதலமடைந்து அவனுடைய 10 குமாரர்களும் துன்மார்க்கமாக வாழ்ந்து, யாக்கோபுடைய வாழ்விலும் கூட தேவனை பற்றிய விசுவாசமும் ஒரு தள்ளாட்ட நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த நிலையில தான் ஒரு வாலிபனா யோசேப்பு தன்னை பரிசுத்தப்படுத்தி கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொண்டு பாவத்தை வெறுத்து தன் சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தெல்லாம் அவன் கண்டித்து வாழ்றான். அதில் அதிகமான பகைமையை சந்திக்கிறான். இப்போ தேவன் அந்த குடும்பத்தில் செயல்படுகிறார். தேவன் யோசேப்புக்கு 2 சொப்பனத்தை கொடுக்குறார். அந்த 2 சொப்பனத்தின் மூலமாக அந்த குடும்ப மனம் திரும்பணும், அந்த குடும்பம் கடவுளோடு ஒப்புரவாகணும், அந்த குடும்பம் தேவனுக்கு உண்மையா இருக்கணுன்ற ஒரு காரியத்தை சொல்லப்படுது. அவர்கள் தாழ்மைப்படணும், அவர்கள் விசுவாச வாழ்க்கையை பின்பற்றணும் என்கிற எச்சரிப்பை தேவன் கொடுக்குறார். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. கடவுளுடைய நிதர்சனமான வெளிப்பாட்டை இந்த 10 சகோதரர்களும் நிராகரிக்கிறார். யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலமா இன்னும் அதிகமாக அவனை பகைக்கிறான். அவன் நியாய தீர்ப்பையும் நீதியையும் சொல்றான், அவன் தண்டனையை சொல்றான். அவனை இன்னும் அதிகமாக பகைச்சு அவனுடைய தகப்பனும் அவனை சந்தேகிக்கிறான், அவனுடைய தகப்பனும் அவனை பரியாசம் பண்றதா நம்ம இங்க பார்க்கிறோம். யோசேப்பு அந்த குடும்பத்துல தனி ஒருவனா இருக்கிறான். அவன் குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்து அவன் நிராகரித்து அவனை காயப்படுத்தி அவனை பகைக்கிறதாக இருக்குது தான் நம்மளுடைய சூழ்நிலை. இப்போ அப்போதான் அந்த வசனம் நான் சொல்றது, பின்பு சில நாட்களுக்கு பின்பு அந்த போராட்டம் போயிட்டே இருக்கு. யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் உபத்திரவம் போயிட்டே இருக்கு. சில நாள் கழிச்சு அந்த சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். இதையும் சொல்லணும், ஏத்துல ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்த சகோதரர்கள் யாரு? கூட இருந்த 10 பேர். அந்த 10 பேரு இப்ப எதுக்கு முன்னாடி வரைக்கும் முதலாவது வசனத்துல பார்க்க அவங்க கானான்ல குடியிருந்து அங்க எப்ரோன்ல என்ன பண்றாங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த யோசேப்பு சும்மா இருக்கவும் மாட்டேங்கிறான், அவங்கள கண்டிச்சுட்டே இருக்கிறான், அவங்களுடைய துன்மார்க்கத்தை சொல்லிட்டே இருக்கிறான், எச்சரிச்சுட்டே இருக்கிறான். யோசேப்போட அவங்களால சேர்ந்து அந்த வேலையை செய்ய முடியாது. யோசேப்போட இணக்கமா இருந்து அவங்க தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. அதனால இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சீகேமுக்கு போறாங்க. சீகேமில் ஆடுகளை மேய்க்க போனார்கள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போறாங்க. ஏற்கனவே பார்த்தோம், எப்பப்பெல்லாம் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி கானானை விட்டு வெளியே போதும் அப்பெல்லாம் ஆடுகளை உபத்திரவங்களை சந்திக்கும். தேவனது வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க போகும் பொழுதெல்லாம் அவங்க இக்கட்டுகளை சந்திக்கிறாங்க. இப்போ சீகேம்ன்றது ஏற்கனவே யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்பட்ட பாடுபட்ட ஒரு இடம். சீகேம் ஒரு புறஜாதி இடம். இந்த சீகேம்ல தான் யாக்கோபுடைய மக தீனால் கற்பழிக்கப்பட்டார். நீ அதை 34, 33 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கலாம், வீட்டில் போய் கூட வாசிப்பாரு. அந்த சீகேமின் பிரபு
தீனாள் என்கிற யாக்கோபுடைய மகன் மேல ஆசைப்பட்டு அவளை திருமணம் பண்றேன்னு சொல்லி வாக்குறுதி அவளுக்கு எடுத்து அப்புறமா அவங்க திருமணம் பண்ண முற்படுகிறாங்க. அப்ப அதை சகித்து கொள்ளாம அந்த சிமியோனும் லேவியும் யாக்கோபுடைய பிள்ளைக அவங்கள வஞ்சகமா ஏமாற்றி அதுல இருக்கக்கூடிய ஆண் மக்கள் எல்லாரையும் கொண்டு போடுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யாக்கோபினுடைய குடும்பத்துக்கும் சீகேமுடைய மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை, ஒரு பெரிய இக்கட்டு நடக்குது. அந்த இடத்துல இருந்து யாக்கோபு பிள்ளைகளை கொண்டு ஓடிட்டு வர்றான். ஓடி பயந்து தேவன் அவனை காப்பாற்றி கானான்ல கொண்டு வர்றான். இப்போ அதே இடத்துக்கு அந்த 10 பேரும் ஆடுகளை மேய்க்க போனார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. முதல்ல அவங்க ஏன் போனாங்க? யோசேப்போட சேர்ந்து வாழ பிடிக்கல. அதான் அவங்களுடைய அடிப்படையான பிரச்சனை. அவங்க யோசேப்பு அதிகமா வெறுத்தனால வேற எங்கேயாச்சும் நம்ம போய் இருந்துக்கலாம்னு பார்க்குறாங்க. இப்போ அப்படி அந்த ஆடுகளை மேய்க்க போகும்பொழுது சீகேம் ஒரு புல்கள் நிறைந்த இடமா இருக்கலாம், ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு வசதியான இடமா இருந்திருக்கலாம். சீகேம்ல யாக்கோபு கூடாரம் போட்டு வாழ்ந்துருக்கலாம் சில வருஷம். அதனால அவங்களுக்கு ஒரு பரிச்சயமான தெரிஞ்ச ஊர் அப்படின்றக்காண்டி போறாங்க. ஆனா அந்த ஊர்ல தேவனது வார்த்தை இல்லை, தேவனை ஆராதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, கடவுளை பற்றிய கடவுளோடு வாழக்கூடிய இது இல்லை, புறஜாதி வழக்கமும் துன்மார்க்கமான நிலைகள் தான் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க அங்கே போறாங்க. அந்த 10 பேரும் அவங்களுடைய பாவகரமான வாழ்க்கையை தொடர்ந்து செய்யறதை பார்க்கணும். யோசேப்பு வெறுத்துட்டு கடவுள் இல்லாத, கடவுளுடைய வார்த்தை இல்லாத, கடவுளுடைய வார்த்தை கண்டிக்கப்படாத இடத்துல யோசேப்பையும் எச்சரிக்கக்கூடாது, யோசேப்பு நம்மளை கண்டிக்கக்கூடாது, யோசேப்பு நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடாது, யோசேப்பு நம்மகிட்ட எதையும் இனி பேசக்கூடாதுன்ற கோபத்தில் அவங்க எங்கே போகிறாங்க? சீகேமில் போய் துன்மார்க்கமாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத இல்லையே போகணும். சத்தியத்தை வெறுக்கிற மனுஷன் அவன் பாவத்தை நேசிக்கிறவனாக இருக்கிறான். பாவத்தோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு ஒரு மனுஷனை கடவுளை நேசிக்க முடியாது. பாவ வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டு தேவனுக்கு உண்மையை அளிக்க முடியும். ஒன்று அவன் தேவனை பகைக்கணும், இல்லை பாவத்தை பகைக்கணும். யோசேப்பு பாவத்தை பகைச்சு குடும்பத்தை பகைச்சு கடவுளை நேசிக்கிறான். இந்த 10 குமாரர்கள் யோசேப்பை பகைச்சு உலகத்தை நேசிக்கிறான். இப்படிதான் வாழ முடியும். அவனோட அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது. ஆனால் அவன் விலகி போகலை. நியாயமா யோசேப்பு விலகி போகணும். ஐயோ இந்த துன்மார்க்கமானவர்கள்ட்ட சேர்ந்து நம்ம கரப்படுத்தக்கூடாது, அவன் விலகி போகணும். ஆனால் வசனம் சொல்லுது அவன் விலகி போகலை. அவன் அவங்கள காப்பாற்றவும் மீட்கவும் தயாராக இருக்கிறான். அவர்கள் அவனை பகைச்சு அவனை விட்டுட்டு போய் அவர்கள் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியின் மீதும் சிற்றின்பங்கள் மீதும் சீகேமினுடைய மேன்மையான விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு அவர்கள் அங்கே போறாங்கன்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். உலகத்தையும் உலகத்தினுடைய இன்பங்களை நேசிக்கிறவன் ஒரு பொழுதும் கடவுளால் பயன்படுத்துகிறவனா இருக்க முடியாது. தேவனையும் யோசேப்பு அங்கே பயன்படுத்துறார். அந்த 12 அந்த 10 சகோதரர்களை ஏன் பயன்படுத்தலைன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தன்மைகள், அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய சித்தம், இது எல்லாமே சொல்லுது அவர்கள் தேவனை எவ்வளவு தூரம் வெறுக்கிறார்கள், பகைக்கிறார்கள். யோசேப்பு மறுபுறம் ஒரு இளம் வாலிபனா இருந்தாலும் அவன் எவ்வளவு முதிர்ச்சியா, ஞானமா, சரியான முடிவுகள் எடுத்து சரியான தீர்மானத்தை எடுத்து அவன் தேவன் வாக்கு பண்ணிய இடத்துல தகப்பனுக்கு கீழே தன்னை சுத்தப்படுத்தி வலிகளையும் காயங்கள் மத்தியிலும் கடவுளை உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவன் எங்க இருக்கிறாங்கிறத பார்க்கணும். இந்த உலகத்துல அன்பு கூறுகிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அதான் இயேசு சொல்றார், உலகத்தில் அது உள்ளவைகளும் அன்பு கூடாதுன்னு சொல்லி சொல்றார். கிறிஸ்துவ நேசிக்கிறவன் உலகத்தால பயக்கதான் முடியும். இப்ப இப்படிப்பட்ட நிலையில அவங்க போறாங்க. 13-14 நமக்கு என்ன சொல்லுது? இப்ப இஸ்ரவேல் யோசேப்பை யாக்கோபு பாக்குறான். உங்க ஊரை விட்டு ஊர் ஆடு மேய்க்க போயிட்டாங்க, சரி ஒரு நாள்ல வந்துருவாங்க, 2 நாள்ல வந்துருவாங்கன்னு பாக்குறான். அவங்க வரல. இன்னும் இவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் ஏன் வரல? இன்னொன்று சீகேமுக்கு போயிருக்கிறாங்க. சீகேமில் ஏற்கனவே அவங்க அந்த மக்கள் எல்லாம் பழிவாங்க துடிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க யாரும் அவங்கள அடிச்சுட்டாங்களா, கொண்டுட்டாங்களா, இது பிரச்சனையா, ஒன்றும் தெரியலையே, ஏன் வரலான்றதுக்காக அவன் என்ன செய்யறான்? அவன் இப்போ யோசேப்பை கூப்பிடுறான். 13 யோசேப்பை கூப்பிட்டவன் என்ன சொல்றான்? உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன். முதல் விஷயம், அவருடைய குமாரர்கள் சீகேமுக்கு ஆடு மேய்க்கிறது யாக்கோபுக்கு தெரியும். அவங்க சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அது போனதுக்கு அப்புறம் அந்த செய்தி வருது. யாக்கோபு ஒரு இடத்துல கூட கண்டிக்கலை, தண்டிக்கலை.
ஏற்கனவே அங்கே நம்ம இருந்து தான் அவமானப்பட்டு வந்திருக்கிறோம். அங்கே நம்ம நிறைய எதிர்ப்பு இருக்குது. அது கடவுளற்ற இடம், அங்கே மோசமான ஜனங்கள் வாழ்கிறாங்க, நம்ம அங்கே போகக்கூடாதுன்ற எச்சரிக்கை அந்த 10 பிள்ளைகளுக்கு அவன் சொல்லணும். ஏன்னா இவன் ஒழுங்காக காணாமல் இல்லையே, இவனும் ஊரை விட்டு போனவன் தானே, இவனும் தன்னை காப்பாற்றுறதுக்கு அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு எல்லா இடத்தையும் விட்டுட்டு லாபான இடத்துல போய் தங்குனவன் தான். அதனால் அந்த பிள்ளைகளுடைய பாவத்தை அவனால் கண்டிக்க முடியாது, அவனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை குறித்து எச்சரிக்க முடியாது. ஏதோ ஆடு மேய்ச்சி லாபம் வந்தால் போதும், ஏதோ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வருமானத்தை கொண்டு வந்தால் போதுன்ற ஒரு சுயநலவாதியாக அவனுடைய தகப்பன் அங்கே இருக்கிறான். அதனால் அவன் உள்ளக்குள்ள பயம். அதனால் கூப்பிட்டு அவன் யாரை கூப்பிட்றான்? யோசேப்பை கூப்பிட்றான். யோசேப்பை கூப்பிட்டு சொல்கிறான், சீகேமுக்கு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலை, நீ போய் அவங்கள்ட்ட நான் அவனை அனுப்புகிறேன், அவங்க போய் பார்த்துட்டு வா. யோசேப்பு போகிறேன்னு சொன்னான். யோசேப்பு முடியாதுன்னு சொல்லணும். ஏற்கனவே அவங்க என்னை எவ்வளோ பாய்க்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்களால நான் எவ்வளோ அவமானங்களை படுறேன்னு தெரியும். இப்போ அவங்க 10 பேர் ஒன்று கூடி இருக்கிறாங்க. இப்போ நான் தனியாக போனால் என் உயிருக்கு என்ன ஆபத்து, தனியாக போனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை, தனியாக நான் அவங்கள போய் சந்திக்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியம் அப்படின்றதெல்லாம் யோசிப்பங்க சொல்லவே இல்லை. ஒரு புறம் யாக்கோபு அந்த பிள்ளைகளுடைய பாவத்தோடு ஒத்து போகிறான். பாவத்தோட ஒத்து போகிறது எப்பயுமே பெரிய விளைவுகளை கொண்டு வரும். பாவத்தை கண்டிக்காம, பாவத்தை எச்சரிக்காம, பாவத்தோடு சமரச உறவுல நம்ம வாழும் பொழுது அதனுடைய விளைவு ஆபத்தானது. இப்போ இதை யாக்கோபு புரியலை, யாக்கோபு உணரலை. ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில பல பாடங்களை கற்றுத்தருகிறார், ஆனால் அது எதையுமே கண்டுகள். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையிலேயே தேவன் பல எச்சரிப்புகளை கொடுத்து நம்ம பாவத்தோடு தொடர்ந்து இருக்கும் பொழுது, தேவன் அந்த எச்சரிப்பை நிறுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகள் மிக கொடூரமானதாக இருந்தாலும் தேவன் எச்சரிக்கும் பொழுது விலகணும், கண்டிக்கணும், வந்துடும். இப்ப அதனுடைய விளைவு அங்க என்ன வருது? ஒரு புறம் அந்த 10 சகோதரர்கள் சீகேமுக்கு போகும்பொழுது யோசேப்பு கூட போட, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் அவங்களோட சேர்ந்து ஆடு மேய்ச்சிருந்தான். 2வது வசனம் தான் நமக்கு சொல்லுது, தன் சகோதரர்களோடு அவன் சேர்ந்து ஆடு மேய்க்கிறான். இப்ப அவங்க ஒரு முடிவெடுத்து சீகேமுக்கு போறாங்க, யோசேப்பு அங்கே போகலை. யோசேப்பு காணாம இருந்து அவன் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்களோட பாவத்துக்கு உடன்படலை, அவங்களுடைய தீர்மானத்துக்கு உடன்படலை, அவர்களுடைய முடிவுக்கு உடன்படலை. அவன் தனியா அங்கே நிற்கிறத பார்க்கணும். அவர்கள் அவனை எதிர்த்த நிலையிலும், அவர்கள் யோசேப்பை பகைச்ச நிலையிலோ, யோசேப்பை அழிக்க நினைச்ச நிலையிலோ, யோசேப்பு அவர்களை மீட்பதற்கு தயாராக அந்த சீகேமில் அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை யோசேப்பு யோசிக்கிறான். தகப்பன் இருக்கக்கூடிய அந்த வலி வேதனை யோசேப்புக்கு இருக்குது. அதனால அவன் என்ன சொல்றான், போறேன். உண்மையாகவே அவங்க ஒரு அழிவில் மாட்டிருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்திருக்கலாம், அவங்க உண்மையாகவே அந்த புறஜாதி மக்கள் கையில் பலிக்கு பலி வாங்கப்பட்டிருக்கலாம், நான் கட்டாயம் போகிறேன்னு சொல்லி யோசேப்பு போகிறான். நீ சகோதரர்கள் என்னை பகச்சாலும் என்னை அவமானப்படுத்தினாலும் அவங்க எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்கள மீட்பதற்கு நான் போகிறேன் அப்படின்றத சார். இது இயேசுவை இது எப்படி பிரதிபலிக்குது இந்த வாழ்க்கை? நாம தேவனை விட்டு, தேவனது வார்த்தையை விட்டு வழி விலகும் பொழுது, தேவனுக்கு எதிராக நம்ம பாவ வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் பொழுது, கிறிஸ்து நம்மளை தேடி வந்தவராக இருக்கிறார். கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்தை விட்டு இறங்கி நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய துரோகங்கள் மத்தியில நமக்கு வரக்கூடிய அழிவை, நாம சந்திக்கக்கூடிய தேவ கோபம், நம்முடைய பாவத்தினால வரக்கூடிய இக்கட்டிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு யோசேப்பு எப்படி அவங்களுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு சகோதரர்களை மீட்க போறானோ, இயேசு நாம் அவரை விட்டு புறந்தள்ளி அவருடைய வார்த்தையை அறிந்து அவருக்கு எதிராக கலகம் செஞ்சாலும் நம்மை மீட்பதற்கு அவர் பரலோகத்திலிருந்து வந்தார். அந்த மகிமையை விட்டு இறங்கி நம்மை அவர் சந்தித்து நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் வந்தார். யாக்கோபு அங்க என்ன சொல்றான்? 2 விஷயத்தை சொல்றான் 14. உன்னுடைய சகோதரருடைய சேமம்னா பாதுகாப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய சுகம், அவருடைய நலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வா. அப்புறம் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வா, பார்த்து மறு செய்து கொண்டு வான்னு சொல்லி அவங்க உங்களை அனுப்புறான். ஆண்டவர் இந்த 2 விஷயத்த நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ யாக்கோபு இந்த 2 காரியத்தை சொல்றான். ஏன்னா அவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு தெரியல, அவர்கள் ஆபத்தான நிலையில இருக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒருவேளை ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஆபத்துல நம்மளை காப்பாத்திக்குவா.
அவங்க இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க ஒரு சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்க, அல்லது அவங்க அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அதில் இருந்து அவங்களை காப்பாற்றிடுவான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடு சேர்ந்து அவங்க கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆடு தான் யூதனுக்கு சொத்து. அந்த ஆடு தான் அன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் போல. அந்த ஆடு தான் அவங்களுக்கு ரொம்ப அவசியமானது. அவர்கள் செய்ய வேண்டிய அந்த வேலை பொறுப்பையும் கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த ஆடுகள் எதுவும் வியாதியில் ஆக்கப்பட்டதுதா, அந்த ஆடுகளை யாரும் ஓட்டிட்டு போயிட்டாங்களா, அந்த ஆடுகளுக்கு எதுவும் அழிவு ஏற்பட்டுச்சு, அதனால அவங்க வராமல் இருக்கிறாங்களா? ஸோ நீ அவங்களையும் பாதுகாத்துக்க, அவங்க கையில் கொடுத்த அந்த ஆட்டையும் பாதுகாத்து எனக்கு மறு செய்தி கொண்டு வான்ற ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க. யோசேப்பு அனுப்புனது மாத்திரம் இல்லை, யோசேப்பு கையில் பொறுப்பையும் அவன் கொடுக்குறான். நீ அவங்கள காப்பாற்றணும், அவங்க அழிவிலிருந்து காப்பாற்றணும், அவங்க கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகளையும் காப்பாற்றி அவர்கள் நியாயமாக செய்ய வேண்டிய வேலைக்கு நீ தான் பொறுப்பாளின்றான். நீ அவனையும் மீட்கணும், அவனுடைய வேலைக்கு நீ பொறுப்பாளி உள்ளவனாக இருக்கணும். யோசேப்பு அது இப்படி நான் செய்ய முடியும், அவனும் நடக்கும் போது என்ன சொல்லணும், எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு வேணா நான் வந்து சொல்கிறேன். அவனுடைய ஆடுகளெல்லாம் பார்த்து அதை பராமரித்து அதை மேய்க்கிறது, அதற்கான வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னா அவன் என்ன சொல்லணும். அவன் அந்த பொறுப்பை அவன் கையில் எடுத்துக்கிறான். அவங்களுடைய வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதி. அவங்க அழிக்கப்பட்டாலும் அவங்கள நான் மீட்டு கொண்டு வரேன். அவங்க எந்த நிலையில் இருந்தாலும், ஆபத்தில் இருந்தாலும் அவங்க நான் சந்தித்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றேன், அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஆடுகளை காப்பாற்றி கொண்டு வர்றேன்னு சொல்லி அவன் அங்கே போகிறான். அவன் எந்த மறு உத்தரவும் சொல்லாமல், எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அவன் எபிரோனின் பள்ளத்தாக்குல இருந்து அவனை அனுப்பினான். அவன் அப்படியே சீகேம் போனான்னு சொல்லி பார்ப்போம். யோசேப்புக்கு பயம், யோசேப்புக்கு உபத்திரவம், யோசேப்புக்கு சந்தேகம். போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி வரவேற்பாங்க, என்ன செய்வாங்க, அந்த ஊருக்காரங்க நம்மளை எப்படி எதிர்ப்பாங்க, சீகேம்லேருந்து எப்படி உங்களை கூட்டிகிட்டு வர்றது, அங்கே இருக்கக்கூடிய ஆபத்துலேருந்து எப்படி காப்பாற்றி வருது, எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் அவன் முதலாவது தன்னை அதற்காக ஒப்பு கொடுப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் அவன் தனியாக தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான் சொல்லி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவ குறித்த இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுங்க. இயேசு வெறுமனே பிதாவினுடைய சமூகத்திலிருந்து நம்மளை தேடி வந்தவராக அல்ல, அவர் வெறுமனே நம்மை மீட்பவராக மாத்திரமல்ல, நமக்கு வர இருக்கக்கூடிய பாவத்துக்கு எதிரான நியாயமான தண்டனை, ஆக்கினை, சாபம் இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய பொறுப்புகளையும் அவர் தனது கையில் எடுத்துக்கொண்டார். நாம தேவனுக்கு வாழ வேண்டிய நீதியான வாழ்க்கை, நாம தேவனுக்கு செய்ய வேண்டிய நீதியான கற்பனை, நாம தேவனுக்கு செய்ய வேண்டிய நீதியான பொறுப்புகள் எல்லாத்தையும் தாமுகத்தில் ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த உலகத்துல 33 வருடம் பாவம் இல்லாதவரா தன்னை பரிசுத்தமா பாதுகாத்து ஒவ்வொரு நொடியும் என்னுடைய பாவத்துக்காண்ட வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் சகிச்சு உங்களை என்னை மீட்பதற்கு அவர் பிசாசோட சண்டை போட வேண்டியது இருந்துச்சு, பிசாசை ஜெயிக்க வேண்டியது இருந்தது. உங்களை என்னை அழிவிலிருந்து காப்பாற்றுவது மாத்திரம் அல்ல, உங்களை என்னையும் பரலோகத்துல கொண்டு போய் வைப்பதற்கு அவர் நியாய பிரமாணத்தினுடைய எல்லா கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டியதா இருந்தது. அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எதிர்க்க வேண்டியதா இருந்தது, அவர் பாரம்பரியத்தை எதிர்க்க வேண்டியதா இருந்தது, குடும்பத்தை அவர் கைவிட வேண்டியதா இருந்தது, தன்னுடைய சீசர்களையும் அவர் எதிர்த்து பேச வேண்டியதாக இருந்தது, மனித அதிகாரங்களை அவர் எதிர்க்க வேண்டியதாக இருந்தது, ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் எதிர்த்து ஒட்டுமொத்த எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து அவர் அந்த மீட்பை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆவிகளின் இரட்சகராக இயேசு நியமிக்கப்படணும்னு சொன்னா பிதாவானவர் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா பிரமாணங்களையும் அவர் நீதியாக நிறைவேற்றணும். பிதாவுக்கு முன்பாக அவர் உண்மையுள்ள நேசகுமாரனா, பாவிகளின் பிரதிநிதியாக அவர் எல்லா பொறுப்புகளையும் செய்து முடிக்க வேண்டும். எபிரேயர் சொல்லுது, அவர் பாடுகள் உபத்திரவங்களை கீழ்ப்படுதலை உங்களுக்காக எனக்காக கற்றுக்கொண்டார். பிதாவுக்கு முழுமையாக கீழ்ப்படுகிற குமாரனாக அவர் இருந்தார். சிலுவையில சாகிறது சுலபம், ஒரு நாள் அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு உயிரை கொடுக்கிறது கஷ்டமான காரியம் தான். அதையும் தாண்டி இயேசு நமக்கு செஞ்ச இன்னொரு பெரிய விஷயம், வாழ்நாள் முழுவதும் நமது பாரத்தை சுமந்தார். வாழ்நாள் முழுவதும் நீங்களும் நானும் செஞ்ச எல்லா அநியாயங்களுக்கான சாபங்களை சுமந்தார். அவர் தினந்தோறும்
மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு துக்கப்பட்டு பாடுகளை சுமந்து அவருடைய கீழ்ப்படிதல், பிதாவுக்கு முன்பாக எல்லா வகையிலும் தன்னை தன் வாழ்க்கையை ஜீவ பலியாக அர்ப்பணித்தார். யோசேப்புடைய வாழ்க்கை அது சொல்லும். யோசேப்பு எப்படி தன் ஆபத்தை உணராம, தன் அழிவை உணராம, தனக்கு வரக்கூடிய பகைமையை உணராம, எதிர்ப்பை உணராம, அதை முழுமையா தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்களை மீட்க போனாலும், அதே போல கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில மீட்பதற்காக செய்தார். இது நம்முடைய வாழ்க்கையில என்ன கற்றுத்தது? நாம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நமக்கு வரக்கூடிய சோதனைகள்ல அவருக்கு கீழ்ப்படைந்த ஒரு நபராக இருக்க தேவன் நம்மை பாவத்தை விட்டு எச்சரிக்கும் பொழுது அதிலிருந்து விலகி நம்மை சீர்படுத்தி அவருக்கு கீழ்ப்படுகிற மக்களா இருக்கோமா? நம்ம இந்த 10 சகோதரர்களா இருக்கிறோமா? நம்ம யோசேப்பா இருக்கிறோம். இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது, பாவத்தின் நிமித்தமான எச்சரிக்கை வரும் பொழுது, அதுல இருந்து தப்பிக்கிறதற்கு உலகத்தை தேடி போனோம். அதுல இருந்து தப்பிப்பதற்கு உலக சந்தோஷங்கள், உலக பாதுகாப்பை தேடி போனோம். ஆனா அதே சோதனை யோசேப்புக்கு வருது, அதே எதிர்ப்பு யோசேப்புக்கு வருது. ஆனா யோசேப்பு கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு தன்னை சாவதற்கு முப்பு கொடுத்தான். தேவ வார்த்தையை மீறி அங்கு வாழ்வதற்கு உறுப்புள்ளதும் அவன் தயாராக. அது வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் மாறி போனாலும், எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் அவனை சூழ்ந்திருந்தாலும், அவனுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று, தேவன் சொல்லியதற்கு கீழ்ப்படியவும், தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கும். இது இருக்குதா? கடவுளை நான் பயன்படுத்தணும்னு சொன்னா என் வாழ்க்கையில இந்த யோசிப்பை போல என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கீழ்ப்படிதல் இருக்குதா? எவ்வளவு பாவ சோதனைகள்ல உலகத்துல சந்தோஷத்தை தேடி போயிடுறோம், எவ்வளவு பிரச்சனைகள்ல மனித நிலத்துல ஆறுதலை தேடி போயிடுறோம், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் கடவுளை எத்தனை இடங்களை விட்டுட்டு விலகி போயிடுறோம். கடவுள் சார்பா நம்ம நிற்க வேண்டிய இடத்துல கடவுள் எச்சரிக்கும் பொழுது அதெல்லாம் புறம் தள்ளிடுறோம். நம்ம இந்த உலகத்தோடு தன்னை அடையாளப்படுத்தலாம், எதிர்ப்பை சமாளிக்க முடியாதவர்களா, உபத்திரவங்களை மேற்கொள்ள பயந்தவர்களா, தேவனது சீர்படுத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காதவர்களா, கடவுளை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது. ஆடுகளிலும் பிரச்சனைகளிலும் தேவனுக்கு முன்பாக எல்லா சோதனைகள் மத்தியிலும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கடவுள். அதான் நம்முடைய கீழ்ப்படியில தான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். கீழ்ப்படியாத எந்த மனிதனையும் தேவன் அந்த ராஜ்யத்துல பயன்படுத்துறதே இல்லை. அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்தாம, பாடுகள் அவரை தேடாம, சூழ்நிலைகளை கண்டு விலகி ஓடுறவன், பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடுறவன், சந்தேகிக்கிறவன் எல்லாம் கடவுளுடைய மீட்புல ஒருபொழுதும் பயன்படுத்தப்பட முடியாது. சூழ்நிலையை பார்க்காம, பிரச்சனையை பார்க்காம, மனிதர்களை பார்க்காம, மற்ற காரியங்களை பார்க்காம, என் வாழ்க்கை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அது என்ன மாறினாலும் அப்படின்னு உணர்கிறவன் தான் கடவுளால் பயன்படுத்தப்பட முடியும். 2வது 15-17 இந்த வசனங்களை நான் பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு மனுஷன் கடவுளுக்கு என்று பயன்படுத்தப்படணும்னு சொன்னா அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற போராடுகிறவன். அவன் தேவன் சித்தத்தை நிறைவேற்ற போராடுகிறவன். அவன் போறான், போகும்போது அங்க என்ன நடக்குது? 15 வாசிங்க, 15-17. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியே வழித்தட்டி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். 17. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், சோபானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். பாருங்க, சீகேமுக்கு போறான். சீகேம்ல அவங்க இல்லை, சீகேம்ல ஆடு மேய்க்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க போறாங்க. அங்க போய் பார்க்கறான், சீகேம்ல ஆளகாங்க. அப்பாடி ஆள் இல்லை. நேரா வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட சொல்லிடலான்ட்டு அந்த இடத்த விட்டுட்டு நேரா நான் போயிட்டேன், அவங்க யார் அங்க இல்லை அப்படின்னு சொல்லிருக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்றது? அவன் வெளியிலே தப்பி வழி தப்பி திரிகிறதை ஒருவன் கண்டான். சீகேம் ஊரை சுத்துறான். சீகேமுடைய வனாந்தரத்துக்கு போறான், ஆற்றங்கரைக்கு போறான், சீகேமினுடைய ஊர் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போறான், எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறான், எல்லா இடங்களையும் தேடி 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 ஒருவேளை இந்த பக்கம் போயிட்டாங்களா, அங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வழிகள் போய் அவன் எந்த வழியில போனான்றதை எனக்கு மறந்துட்டான். எந்த ஊர்ல இருக்கிறோன்றதே அவனுக்கு தெரியல.
பாருங்க, அவனுக்கு அவன் 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 வெறுமனே அந்த நியமித்த கற்பனைகளை மட்டும் செஞ்சுட்டு வரல. அவங்க அப்பா சொன்னாரு போ பார்த்துட்டு வாங்க, போனேன் பார்த்தேன் இல்லை அப்படின்னு வரல. அவன் சகோதரர்கள் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு இன்னும் ஒரு அதிகமான பயம். இங்கதானே வரான்னு சொன்னா இங்க இல்லையே, காணாம போயிட்டாங்களே, என்ன ஆச்சு, ஒருவேளை கொல்லப்பட்டுட்டாங்களா, அடிக்கப்பட்டுட்டாங்களா, பலி வாங்கப்பட்டுட்டாங்களா, என்ன ஆபத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பதட்டம், ஒரு பயம், அவங்களை இழந்துட்டோம் என்ற துக்கம். அந்த வகையில் அவன் அலைஞ்சு திரிகிறத ஒருத்தன் அதை தேடிட்டு இருக்கிறான். அப்ப ஒருத்தன் ஒரு மனுஷன் எங்க வரான், கடவுளுடைய பராமரி. கடவுளுடைய வழிகளில் போகும்பொழுது சில நேரம் குழப்பம் ஏற்படும். கடவுளுடைய வழிகளில் பயணிக்கும் பொழுது ஆபத்து ஏற்படும். கடவுளுடைய வழிகளில் பயணிக்கும் பொழுது சில இழப்புகள் ஏற்படும், சில மரணங்கள் ஏற்படும், சில வியாதிகள் ஏற்படும், சில வழிகள் ஏற்படும், சில ஏமாற்றங்கள் ஏற்படும். எல்லாமே சுகமாக நடக்காது. நான் கடவுளுடைய பாதையில போறேன், எல்லாம் சரியாயிடும். இங்க யோசிப்புட்ட எந்த பாவமும் இல்லை. யோசிப்பு அவனுடைய சகோதரர்களை மீட்கணும், காப்பாற்றணும் நல்ல இடத்தோட தான் வர்றான். ஆனா அங்க தடைகள், அங்க பிரச்சனை, அங்க வெறுமை, அங்க ஒரு குழப்பம். இப்ப அவனால வீட்டுக்கும் போக முடியாது. அவன் வழியும் தெரியல, ஒரு குழப்பத்துல நிற்கிறான். அதே பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடக்கும். என்னங்க, நான் கடவுளுக்காக தீர்மானம் பண்ணி வர்றேன், கடவுளுக்காக முடிவெடுத்து வர்றேன், கடவுளுக்காக என்னை இழந்து வர்றேன், என் வாழ்க்கையை கடவுளுக்கு ஆக்கிட்டாரு, என் வாழ்க்கையிலே இவ்வளவு சோகம், இவ்வளவு சந்தேகம், என் வாழ்க்கையை இவ்வளவு திக்கட்ட நிலையில் நான் நிற்கிறேன். தேவன் ஒரு நோக்கத்துக்காக அனுமதிக்கிறார். இப்போ அதுல இருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு மனுஷன் அனுப்புறார். ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான், என்னப்பா என்ன தேடிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை? தேவன் நம்முடைய உபத்திரவங்கள்ல எப்ப சந்திக்கணுமோ அப்ப கரெக்டா சந்திப்பார். எப்போ ஆறுதல் கொடுக்கணும் அப்ப கரெக்டா ஆறுதல் கொடுப்பார். எப்போ நம்மளை மீட்கணும் முடிவு புரிவாரோ அப்ப கட்டாயம் அவர் செய்வார். அது வரைக்கும் நம்முடைய தேடுதலை விடக்கூடாது, அது வரைக்கும் நம்முடைய போராட்டத்தை விடக்கூடாது. யோசிப்பதை விடவே இல்லை, தொடர்ந்து போறான். இப்போ அவனுக்கு அவனுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வு சொல்லப்படுது. போய் சொல்றான், என்னுடைய சகோதரர்களை தேடுறேன், தீகை மேலே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, இப்போ காணும், அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். இப்போ அவன் என்ன சொல்றான், அவங்க இங்கே இல்லைப்பா, அவங்க இங்க இருந்து தோத்தானுக்கு போறோம்னு அவங்க சொன்னாங்க, தோத்தானுக்கு தான் அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ பாருங்க, அவன் எப்ரோன்ல இருந்து, அதாவது யாக்கோபுட்ட இருந்து 14வது வசனம், எப்ரோன் பள்ளத்தாக்குல இருந்து போறான். எப்ரோன்ல இருந்து சீகேம் வந்து கிட்டத்தட்ட 50 மைல், சொல்லப்போனா 75 கிலோமீட்டர். இங்க இருந்து மதுரை தூரம். இன்னைக்கு இருக்க மாதிரி ஹைவேஸு, நல்ல வெளிச்சமுள்ள ரோடு, ஊரெல்லாம் கடை அப்படிலாம் இருக்காது. அன்னைக்கு காடு மேடு தான், பாதை கூட இல்லை தான். பல மலைகளை தாண்டி வரணும், பல காடுகளை தாண்டி வரணும், பல மேற்று பள்ளங்களை தேடி வரணும், கரடுமுரடான தாண்டி வரணும். யோசேப்பு இப்படி தான் 75 கிலோமீட்டர் அவன் நடந்து எல்லா ஆபத்துகளையும் தாண்டி தான் அவன் சீகேமில் வந்து பார்க்குறான். கலைப்போட வந்து பார்க்குறான். அங்கே இல்லை. இப்போ அங்கே இருந்து தோத்தானுக்கு அவன் போகணும்னு சொன்னால், சீகேம்ல இருந்து தோத்தான் இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். 25 30 கிலோமீட்டர் அவன் தாண்டி போகணும். அதுவும் இன்னும் அது மலையேற்ற பகுதி தான். சீகேம் வந்து தோத்தான் மலை ஏறி தான் அவன் போக முடியும். அப்படி அவன் போகணும்னு சொன்னால் இன்னும் கிட்டத்தட்ட அவன் 100 130 கிலோமீட்டர் அவன் நடந்து பல இடர்பாடுகளை தாண்டி களைப்போட அவன் போனான். ஐயோ, இவ்வளோ தூரம் வந்துட்டு இனி நான் அங்கே போகணுமான்னு நான் யோசிக்கணும். இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டு இனி அங்கெல்லாம் போய் யார் அவங்களை கூட்டிகிட்டு போகிறது, எனக்கு அந்த ஊர் தெரியாது, அந்த ஊர் பரிச்சயம் இல்லை அப்படின்லாம் போல. அந்த வசனம் சொல்வது, அவன் தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். எவ்வளவு வழிகளையும் பிரச்சனைகளையும் கடந்து போய் தோத்தான் ஊரை கண்டுபிடிச்சி அந்த ஊரில் தேடி பிடிச்சி கடைசியில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவனுடைய போராட்டத்தை பார்க்கணும். அவன் எல்லா விதமான பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் இழந்திருப்பதை பார்க்கணும். யாருக்காக? துரோகிகளுக்காக, தன்னை பறிக்கிறவர்களுக்காக, தன்னை பரியாசம் பண்றவங்களுக்காக, தன்னை அவமானப்படுத்துவதற்காக, தன்னை விட்டு போனவங்களுக்காக, கீழ்ப்படியாதவர்கள், அசுத்தமானவர்கள், துன்மார்க்கர்கள், இவர்களுக்காக அவன் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி தன்னுடைய சைலத்தை இழந்து, தன்னுடைய நேரத்தை இழந்து, தன்னுடைய பணத்தை இழந்து, தன்னையே முழுமையாக இழந்து அவர்களை அவன் ஆகிறான். அதாவது தன்னுடைய சகோதரர்களை சந்திக்காமல் மீட்காமல் தான் பின்வாங்குவதில்லை என்கிற உறுதியை எடுக்கிறான்.
வெறுமனே அப்பா சொன்ன கடமையை மாத்திரம் செய்யறதில்லை, தகப்பனை விட இவன் அதிகமாக தன்னுடைய சகோதரர்கள் மேல பாரப்பட்டு அவர்களை உயிரோட காப்பாத்தாம, அவர்களுடைய ஆபத்திலிருந்து மீட்காம, நான் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் என்னுடைய சகோதரர்களை சந்திக்காமல் நான் போவதில்லை என்று சொல்லி இறுதியாக அவர்களை கண்டுபிடிக்கிறான். இது என்ன சொல்றது இந்த பகுதி? கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக செய்தது மீட்பினுடைய மகத்துவத்தை சொல்லும். இயேசு வெறுமனே கடமைக்காக ஏதோ பிதா அனுப்பிட்டாரு, ஏதோ ரட்சிப்பை திட்டம் பண்ணிட்டாரு, ஏதோ எல்லாம் பிளான் படி இருக்குது, அதனால நான் அதை போய் செஞ்சுட்டு வரேன்ட்டு அவர் வரணும். அவர் உங்களுக்காக எனக்காக வந்தது என்பது இந்த யோசேப்பினுடைய பாடுகளை விட, யோசேப்பினுடைய பிரயாசங்களை விட, யோசேப்பினுடைய அர்ப்பணிப்பை விட, யோசேப்பினுடைய களைப்பை விட அவர் உங்களுக்கு எனக்காக சந்தித்த விபரீதங்கள் பெருசு. உங்களை என்னை மீட்பதற்கு அவர் சந்திச்ச அவமானங்கள் பெருசு, அவர் சந்திச்ச நிந்தனைகள் பெருசு. ஒரு வழிதப்பி போன வழிபோக்கர்கள் மத்தியெல்லாம் அவர் அவமானப்பட்டார். அவர் சிலுவையில் பட்ட அவமானத்தை எண்ணி பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய கற்பனைக்கு அது எட்டாத ஒன்று. அவர் துப்பும் பொழுதும், அவர் நிர்வாணப்படுத்தும் பொழுதும், அவர் அடிக்கும் பொழுதும், கசையடிக்கும் பொழுதும், அவருடைய சரீரத்தை பிக்கும் பொழுதும் அவர் எந்த இடத்துலையும் பின்வாங்கவே. அவருடைய கடைசி மூச்சு வர அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி போராடி வெற்றி கொண்டார். அந்த ரட்சிப்பினுடைய பூரணத்தை காணாத வர அவர் தொய்வு இல்லாமல் ஓடினார். அவர் விடாம போராடி கொண்டிருந்தவராக இருந்தார். யோசிப்பு வாழ்க்கை ரெண்டாவது நமக்கு என்ன கற்றுத்ததுன்னு சொன்னா, நான் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னு சொன்னா, நான் கடவுளால் பயன்படுத்தப்படணும்னு சொன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு போராடுகிற ஒரு மனம் இருக்கும். பாவத்துக்கு எதிராக, உலகத்துக்கு எதிராக, விசுவாசுக்கு எதிராக, என்னுடைய விசுவாசத்துக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் இறுதி வர போராடுகிறவனாக இருக்கணும். அதுல வலிகள் உண்டு, காயங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அதுல எல்லா விதமான சோதனைகளும் உண்டு. ஆனா அதுல ஒரு பொழுதும் பின்வாங்க. நம்முடைய முடிவு மகிமை. நம்முடைய போராட்டம் நீண்ட காலமாக இருக்கலாம், நம்முடைய பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கலாம், நம்முடைய வலிகள் நீண்ட காலமாக இருக்கலாம். ஆனால் முடிவு ஒரு பொழுதும் தோற்கப்படுவதல்ல. தேவனுக்கு உண்மையா விசுவாசத்தோட போராடுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். அவர் ஜீவ கிரீடத்தை தரேன்றார். சிவருணா சபைக்கு அதான் சொல்றார், உன் போராட்டத்தை விடாது, தொடர்ந்து போராடு. பவுல் தான் சொல்றார், நான் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி நான் ஓடுறேன், என்னுடைய ஓட்டம் நிறுத்தப்படாது. நான் வயசாயிட்டேன், என்னுடைய மரணம் சமீபமா இருக்குது, ஆனா நான் ஓட்டுறதை நிறுத்த மாட்டேன். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னா அது இறுதி வர ஒரு போராட்டம் உள்ள வாழ்க்கை. அவ்வளவுதாங்க, வயசாகி போச்சுங்க, அவ்வளவுதாங்க, இவ்வளவு தூரம் நான் கடவுளுக்காக செஞ்சுட்டேங்க அப்படின்றதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில எங்கேயுமே கிடையாது. என்னுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசமும் கடவுள் விரும்பக்கூடிய அந்த விருப்பத்துக்கு நேரா பாவத்துல விழுந்து போனாலும் திரும்ப எந்திரிச்சு ஓடணும், சோர்ந்து போனாலும் திரும்ப எந்திரிச்சு ஓடணும், பலவீனப்பட்டு போனாலும் அவருடைய கிருபையை தேடி அவர் நமக்கு தரக்கூடிய அந்த நித்திய காணாம சுதந்திரிக்கிறவரை, அவர் நமக்கு தரக்கூடிய அந்த மீட்பு நிறைவேறுகிறவர், அவர் நோக்கி ஓடுகிறதுல சோர்ந்து போகாம எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை? கடவுளை எவ்வளவு தூரம் தேடுறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை வளருதா? நம்முடைய விசுவாசம் வளருதா? கர்த்தருக்குள்ளான நம்முடைய உறவு பலப்படுதா? இயேசுவுக்காக இன்னும் அதிகமா இழக்கிறோமா, அர்ப்பணிக்கிறோமா? ஏதாவது நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்குறாரா? சுயத்துக்காண்டி எவ்வளோ இழக்கிறோம், சுயத்துக்காண்டி எவ்வளோ உழைக்கிறோம், நம்மளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பாதுகாப்பை தேடுறோம், இந்த உலகத்துக்குடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி செய்கிறோம். தேவனுக்காக, தேவனது விருப்பத்துக்காக, தேவனது ராஜ்யத்துக்காக என்ன நம்ம இங்கில் நான் நடக்கிறோம். மூணாவது யோசேப்புடைய வாழ்க்கையில இறுதியா பார்க்கிறோம். 18-22 வருஷம். அவர்கள் அவனை தூரத்துக்கு வர கண்டு அவன் தங்களுக்கு தனிப்பாய் வரும்படி அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொண்டு இந்த குழியம் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? இப்ப அவன் தேடி பார்த்துட்டான். அவனுக்கு பார்த்தவங்க உனக்கு அவ்வளோ சந்தோஷம், உனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி.
எங்க அடிபட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன், எங்க சிறைச்சாலையில போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன், எங்க பழிவாங்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன், எங்க அழிக்கப்பட்டிருப்பாங்க. நல்ல வேலை உயிரோடு இருக்கிறாங்க, நல்ல வேலை பாதுகாப்பா இருக்கிறாங்கிற மகிழ்ச்சியோட அவங்களுக்கான ஆகாரத்தையும் அவங்களுக்கான தின்பண்டங்களையும் அவங்களுடைய பாதுகாப்புக்கான எல்லாத்தையும் சுமந்துட்டாங்க. வர்றான், மகிழ்ச்சியா ஓடி வர்றான். யாருக்கு? துன்மார்களுக்கு, துரோகிகளுக்கு அவன் கொண்டு வர்றான். இப்ப அவங்க எப்படி பார்க்கிறாங்க? அவர்கள் தூரத்திலே அவனை கண்டு அவன் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணார்கள். யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, யார் பக்கம் போகக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, யாரை வெறுத்தாங்களோ வந்து நிற்கிறான். ஊரை விட்டு ஊரை வந்தாலும் நம்மளை விட மாட்டேன்றாங்க. இவனை விட்டு எவ்வளோ தூரம் விலகி போனாலும் இங்கே வந்து நம்மகிட்ட அவங்க திரும்ப வந்திருக்கான்னு சொல்லி இவன் விடக்கூடாது, இங்கே கொல்லாமல் விடக்கூடாதுன்னு அவங்க யோசிக்கணும். அவன் அவங்களுக்கு நன்மை செய்ய வர்றான், அவங்கள காப்பாற்ற வர்றான், அவங்கள நேசிக்க வர்றான், அவங்கள விசாரிக்க வர்றான், அவங்கள பாதுகாக்க வர்றான். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கூட சே நம்ம உனக்கு துரோகம் பண்ணாலும் நம்மளை சந்திக்க வந்துட்டாங்க இல்லையா, நம்ம அவனை பகைச்சாலும் நம்ம மேலே அன்பு கூற வந்துட்டான். ஏன்னா இவங்க பார்க்குறாங்க புதிய மூட்டையில் தின்பண்டங்கள் ஆகாரம்லாம் இருக்குது, நம்மளை தேடி விசாரிக்க வந்திருக்கிறான், நமக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறான், நம்மளை நேசிக்க வந்திருக்கிறான், நம்ம துரோகம் பண்ணாலும் அவன் நன்மை செய்கிறானே, நம்ம அவனை பகைச்சாலும் நம்ம இடத்துல அன்பு காட்ட வர்றானா. அந்த கூட்டத்தில் ஒருத்தையும் கூட யோசிக்கல, ஒருத்தையும் கூட யோசேப்பினுடைய அன்பையும் அரவணைப்பையும். சொல்லப்போனால் 10 பேர் மகிழ்ச்சியாக ஓடி யோசேப்பை கட்டி பிடிச்சி வந்திருக்கணும், யோசேப்பினுடைய காலை வந்திருக்கணும், யோசேப்பினுடைய அன்பையும் இழப்பையும். அவன் எப்ரோன்லேருந்து அவன் இவங்க 10 பேரும் சேர்ந்து வந்து ஒருத்தர் பாதுகாத்து பராமரித்து வந்திருப்பாங்க. அவன் வந்து தனியாக வந்திருக்கிறான், 150 கிலோமீட்டர் தனியாக அவன் கடந்து வந்திருக்கிறான். எத்தனை மிருக பாதிப்பு வந்திருக்கும், எத்தனை மனித பாதிப்பு வந்திருக்கும், எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கும், எல்லாத்தையும் அவன் கடந்து வந்திருக்கான். இப்படி நம்மளை தேடி தனியாக அங்கேருந்து இவ்வளோ தூரம், ஒரு இளம் வாலிபெல்லாம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான். சீக்கிரமாக தாண்டி தோத்தானுக்கு நம்மளை கண்டுபிடிச்சி வந்துட்டானே, அவனுடைய உழைப்பும் இழப்பும் எவ்வளோ பெருசுன்னு யார் அங்கே யோசிக்கும்? அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கொலை செய்யணும், அவனை கொல்லணும். இதோ சொப்பனக்காரன் வர்றான். அவங்களுக்கு பிரச்சனை யோசேப்பு இல்லை, யோசேப்புடைய சொப்பனம் தான் பிரச்சனை. யோசேப்பு இடத்துல வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய வார்த்தை தான் அவங்களுக்கு பிரச்சனை. யோசேப்பு சொல்லிய தேவனது நியாய தீர்ப்பு தான் பிரச்சனை. யோசேப்பு சொல்லிய சுவிசேஷம் தான் அவனுக்கு பிரச்சனை. யோசேப்பு சொல்லிய மனம் திரும்புதல் தான் பிரச்சனை. அவ்வளோதான். யோசேப்புன்னு சொல்லலை, தம்பின்னு சொல்லலை, சொப்பனக்காரன். இந்த சொப்பனத்தை வச்சுட்டு தான் அவன் நம்மளை காயப்படுத்தினான், நம்மளை கஷ்டப்படுத்தினான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதான் சொல்றாங்க அவங்க, நம்ம அவனை கொண்டு இந்த குழியில போடும், அப்பொழுது அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும்னு பார்ப்போம். இன்னைக்கு உனக்கு கொண்டு போடும், அப்புறம் எப்படி நமக்கு அழிவு வரும்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி நம்ம இவன் காலை விழுவோன்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி இவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவோன்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி இவன் நம்மளை விட உயர்ந்திருப்பான்னு பார்ப்போம். உனக்கு சொல்லப்பட்ட கடவுளுடைய வார்த்தை எப்படி நிறைவேறும்னு பார்ப்போம், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எப்படி நிறைவேறும்னு பார்ப்போம். இவங்களுக்கு பிரச்சனை யோசேப்பு இல்லை, யோசேப்பின் மூலமாக பேசிய தேவனது வார்த்தை தான் பிரச்சனை. யோசேப்பின் மூலமாக வெளிப்பட்ட சத்தியம் தான் பிரச்சனை. இன்னைக்கு தான் பிரச்சனை. நம்மளை பார்க்கிறவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை நம்முடைய குணாதிசயமா, நம்முடைய வாழ்க்கை முறையா? இல்லை, அவனுக்கு பிரச்சனை நம்முடைய சத்தியம் தான் பிரச்சனை. நம்ம சொல்லக்கூடிய உபதேசம் தான் பிரச்சனை. நம்ம சொல்லக்கூடிய சத்தியம் தான் அவனை கெட்டுது, அவனை காயப்படுத்துது, அவனை எதிர்க்குது. அப்ப அவன் எதிர்க்குது, சுவிசேஷத்தை எதிர்க்கிறான். விசேஷத்தை எதிர்க்கிறவனுக்கு தேவனது ரீதியான கோபத்தை தவிர அவன் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு அவங்களை கண்டிச்சு, அவங்களுடைய துன்மார்க்கத்தை கண்டிச்சு தேவனோடு ஒப்புரவாங்கன்னு அவன் சொன்னாதான் பிரச்சனை. அவனுடைய பாவத்தையும் அழிவையும் சொன்னாதான் பிரச்சனை. கடவுளுக்கு முன்பாக மண்டியிட்டு மனம் திரும்புங்கன்னு சொன்னா அதான் அவங்களுக்கு பிரச்சனை. அதான் அவங்களை கொலை செய்ய தேடுகிறார்கள். கடவுளுக்கு என்று நம்ம வாழும் பொழுது இப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் சொல்லுவாங்க. அங்க இன்னொரு ஒரு நல்லவனை நம்ம பார்க்கணும். ஒரு நல்லவன் எங்க இருந்தான்? ரூபன் என்ன சொல்றான்? 21, 22. அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகவலிற்கு திரும்ப கொண்டு போக உணர்ந்தவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் செல்லலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல்
அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தார். அவங்க எல்லாரும் அவனை கொலை பண்ணி குழியில போய் நினைக்கும் பொழுது ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆஹா, அவனை கொன்றாதீங்கப்பா, நீங்க அவனை ரத்தம் செஞ்சிடாதீங்க, அவன் கை வச்சிடாதீங்க, அவனை வேணா இந்த குழியில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஆஹா, 12ல் ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான், 10ல் ஒருத்தன் நல்லவனா இருந்து காப்பாத்துறான் அப்படின்னு நீங்க வாசிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ரூபன் இந்த பாக்கி உள்ள 9 பேரை விட எந்த வகையிலையும் யோக்கியமானவன். ரூபன் எதுக்கு இவனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணான்? முதல்ல பார்க்குற எல்லாரும் சேர்ந்தா கொலை பண்ணி குழியில போகணும்னு யோசிக்கிறார். அந்த ரூபன் என்ன சொல்றான்? இவனை கொல்லக்கூடாது. ஏன் கொல்லக்கூடாது? இவன் கடவுளுடைய மனுஷன் சொன்னான். இவனை கொல்லக்கூடாது, இவன் கடவுளுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வதுன்னு சொன்னாங்க. இவனை கொல்லக்கூடாது, தேவன் இவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், இவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், இவன் வாக்குத்தத்தினுடைய சுதந்திரவாளி, இவன் கடவுளுக்கு பிரியமா வாழ்றவன், தேவனுக்கு அதான் அவங்களுக்கு பிரச்சனை, அதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன் இவனை கொல்லக்கூடாது? ஏன் இவனை கொல்லக்கூடாது? அவன் என்ன சொல்றான்? இவனை ஏன் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு அவன் ஏன் அங்க சொல்றான் அப்படின்னா, யோசேப்பு நீதிமான், பரிசுத்தவான், அவன் தேவனுடைய மனுஷன், அவன் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவன். அதனால் அந்த வசனம் சொல்லுது, அவன் தகப்பனிடத்துக்கு அவனை திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனா அவன் அங்க சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ரூபன் மூத்த குமாரன். இப்போ யோசேப்பு செத்து போயிட்டா யாக்கோபு முதல்ல ரூபனை கூப்பிட்டு தான் கேட்பான். அவன் தான் குடும்பத்துக்கு முதல் பிறந்தான். எப்படி எப்படி அவன் செத்தான்? அவனுடைய மரணத்துக்கு நீ தான் உத்தரவாதி, உங்களை அனுப்ப தான் நான் அனுப்பியிருந்தேன், உங்களை பார்க்க தான் அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லி இவனை கேட்பான். இவனுக்கு அதன் மூலமாக ஆபத்துகள், இவனுக்கு அதன் மூலமாக கேள்விகளையும் தகப்பன் இடத்துல போய் பதில் சொல்லணுமே. தகப்பன் இதனால அவன் நமக்கு தர வேண்டிய நன்மையை கொடுக்காம விட்டுருவானோ? தகப்பன் இடத்துல பெற வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு கெடாம போயிருமோ? யாக்கோபின் இடத்துல இருந்து அவனை பத்திரமா கொண்டு போகணுன்றது தான் அவனுக்கு பிரச்சனையா இருந்ததே தவிர, அவன் எந்த வகையிலையும் யோசேப்பு மேல அக்கறை கொண்டு யோசேப்பினுடைய பக்தி, யோசேப்பினுடைய அன்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, கடவுளுக்கு பிரியமான வாக்கியை கொண்டு தான் என்ன சொல்றான். அவனுடைய சுயநலத்துக்காண்டி என்ன சொன்னான்? பிலாத்து மாதிரி, ஏரோது மாதிரி. ஏன்னா இயேசுவை காப்பாற்ற முற்பட்டாங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறையணும்னு சொல்லும்போது பிலாத்து என்ன சொன்னான்? ஐயோ, என்னப்பா ஒரு நீதிமான்பா, அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லைப்பா, ஏன்பா அவரை கொல்லணும்னு பிலாத்து கேட்டான். ஏரோது சொன்னா அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லைன்னு, 100க்கு அதிபதி சொன்னா அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. அதனால அவங்கெல்லாம் யோகியமா? அவங்கெல்லாம் மற்றவர்களோட கொஞ்சம் மேன்மையானவர்களா? அவர்கள் பிலாத்து ஏன் அவரை கொல்ல வேணாம்னு சொன்னான்? யூதர்களை ஆதாயப்படுத்தும்படியா பிலாத்து அவர் நீதிமான்னு சொன்னா, ஆனா ஏன் அவரை காப்பாற்றல? அவர்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னா, ஆனா அவரையே சிறுதாரை ஒப்பு கொடுத்தான். அவனுடைய சுயநலம், அவனுடைய பதவி போயிடக்கூடாது, அவனுடைய அந்த யூதரோட ஐக்கியம் போயிடக்கூடாது, யூதரோட வந்து எதிர்ப்பை சம்பாதிக்க. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் அங்க அப்படிதான். அதே போல இங்க ரூபன் அவன் பார்ப்பதற்கு நல்லவனாக, பார்ப்பதற்கு யோசேப்பு மேல இறக்கம் பாராட்டினாக தெரிஞ்சாலும் அவனுடைய இருதயத்தினுடைய கேடு. அவனும் தொடர்ந்து என்ன சொல்றான்? சரி, இவனை காப்பாத்திட்டு நம்ம தகப்பன்ட்ட கொண்டு போகணும்னு சொன்னானா? இவனை அழிக்கக்கூடாது, இவனை உயிரோடு நம்ம கொண்டு போகணும்னு சொன்னானா? அவன் என்ன சொல்றான்? இவனை கொல்ல வேணாம், ஆனால் குழியில போடலாம்னா. இவனை குழியில போட்டா மட்டும் உயிரோட வந்துட போறான். குழியில போட்டாலும் அந்த சாகதான் போறான். வனாந்தரத்துல குழியில போட்டாலும் அந்த குழியில இருந்து அவன் ஒருத்தனும் காப்பாற்ற முடியாதுன்ற இந்த காரியம் அங்க இருக்கிறார். அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஒண்ணு சேர்ந்து அவனை கொள்ளணும்னு எதிர்பார்க்க. அவர்களில் ஒருத்தர் கூட யோசேப்பை மீட்கணும், யோசேப்பை கனப்படுத்தணும், யோசேப்பினுடைய அன்பு, பிரயாசம், போராட்டத்தை, யோசேப்பினுடைய தேவ பக்தி, எதிலையுமே அவர்கள் அவன் மீட்கணுன்றத சேர்ந்துதான் இயேசு இந்த உலகத்துக்கு வரும் பொழுது நடந்தது. இயேசுடைய வாழ்க்கையில் இதேதான் நடந்தது. முழு உலகத்திலிருந்து எதிர்ப்பை சம்பாதித்தார். முழு உலகம் அவரை நிராகரித்து அவரை கொன்று புதைத்தது. யோசேப்பையும் இயேசுவையும் வச்சு பார்த்தா, யோசேப்பு படாத, யோசேப்பு சந்திக்காத அவ்வளவு அவமானங்களை, பிரயாசங்களை சந்திச்சார். சொல்லப்போனா யோசேப்பு சாகல.
யோசேப்பு மீட்கப்பட்ட எகிப்துக்கு போறான். ஆனா இயேசு முழுமையாக கொல்லப்பட்டார், புதைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டார், தன் ஜீவன் வர முழுமையாக துண்டாடப்பட்டார். உலகத்தாலையும் சொந்த ஜனங்கள்னாலையும் தொடர்ந்து நிராகரிப்பு, தொடர்ந்து அவமானம், தொடர்ந்து மனக்காயம், தொடர்ந்து மன உளைச்சல். அவரை தூங்க விடலை, அவரை சாப்பிட விடலை, அவரை ஊழியம் பண்ண விடலை, அவரை எந்த பக்கமும் நகர விடாதபடி நெருக்கி நெருக்கி அவர் எங்க போய் நல்லது செஞ்சாலும் ஒரு கூட்டம் குறை சொல்லிட்டே இருக்குது, ஒரு கூட்டம் அவரை காயப்படுத்திட்டே இருக்குது, ஒரு கூட்டம் அவரை கடவுள்னு சொல்லிட்டே இருக்குது, ஒரு கூட்டம் அவரை பிசாசுன்னு சொல்லிட்டே இருக்குது, ஒரு கூட்டம் அவரை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டே இருக்குது, அவமானத்துக்கு நேராக கொண்டு போய். எல்லாத்தையும் தாண்டி அவர் எந்த விதமான இந்த இடத்துல யோசிப்பு தப்பிக்கலை, எந்த எதிர்ப்பையும் காட்டலை. அவங்களுடைய பாடுகளுக்கு அவன் தன்னை முழுமையாக. இந்த பகுதி மூணாவது நமக்கு என்ன, ஒரு கடவுளுக்கு பிரியமா வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையாய் வாழ்க்கை. உலகத்தால பகைக்கப்பட்டாலும் மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையான வாழ்கிற வாழ்க்கை தான் கடவுளுக்கு பிரியமா. அப்புறம் கடவுளுக்கு பிரியமா வாழ்றப்ப யோசேப்பு நல்லது செய்ய வந்தான். யோசேப்பு பூரணமா தீமைக்கு நன்மை செய்ய வந்தான், சத்துருக்களை நேசிக்க வந்தான், பகைமைக்கு நல்லது காட்டுறது வந்தான். ஆனா அவனுக்கு அங்க அவமானம், அங்க பரியாசம், அங்க அடி, அங்க அவனுக்கு மரணம் நிச்சயிக்கப்படுகிறது. அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் வாழ விரும்புகிறவர்கள் எல்லாரும் துன்பப்படுவார்கள். உலகத்தில் உங்களுக்கு மரண பரியந்தம் உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. பல கடவுளுக்கு பிரியமா வாழும் பொழுது பரியாசமும் அவமானங்களும் எதிர்ப்புகளும் அடிகளும் மரணம் தான் இந்த உலகம் நமக்கு பரிசா தரும். கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு சிலுவை உண்டு, மரண பரியந்தம் உண்டு. ஆனா அது விசுவாசத்தோடு தைரியமா எதிர்கொண்டு வாழ்கிறோமா என்றுதான் கேள்வி. மரண பரியந்தம் நீ உண்மையா இருக்குன்னு சொல்றாங்க ஏத்திராசன். உன் விசுவாசத்தை விட்டுறாதன்றார், உன் போராட்டத்தை விட்டுறாதன்றார், உன் எதிர்ப்புகள் மத்தியில விட்டுறாத. இந்த உலகம் உன்னை பகைக்கும், சோர்ந்துடாத. சத்தியத்துக்கு பிரியமா நீ வாழ்ந்தேன்னு சொன்னா உன் கூட ஆக வரமாட்டான். சத்தியத்துக்கு பிரியமா வாழ்ந்தேன்னு சொன்னா உனக்கு அவமானங்களும் பரியாசங்களும் தான் உண்டு. ஆனா விட்டுறாத. விசுவாசத்துல பலம் உள்ளவனா கட்டப்படு. உங்க இருதயம் எப்படி இருக்கு? என்னங்க சபைக்கு ஆளே வரல, என்னங்க இந்த சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய மக்களே வந்தவங்களெல்லாம் ஓடி போறாங்களே, யாரும் இருக்கிறது இல்லையே, சத்தியம் எல்லாம் நம்மளால கல்ல போதல்னு சொல்றாங்க. அது இயேசுவை இந்த உலகம் சொல்லுச்சு, யோசேப்பு இந்த உலகம் சொல்லுச்சு, அப்போ சொல்ல இந்த உலகம் சபை வரலாறு முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையான சத்தியம் அது பகைக்கப்பட்டும் அது நொறுக்கப்பட்டவர்கள். தேவன் அதற்கான கனத்தையும் மேன்மைகளையும் தருகிறவராக இருக்கார். இயேசுவினுடைய மரணம் யூதர்களுடைய பார்வையில இயேசு தோற்கப்பட்டார், யூதர்களுடைய பார்வையில இயேசு அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் அதுலதான் தேவன் அந்த மகிமையை வெளிப்படுத்தார். அந்த பாடுகள், இப்போ இந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் யோசேப்பு அடிக்கப்பட்டு குழியில போடுறது கடவுளுடைய பார்வையில மகிமையானது, உன்னதமானது. யோசேப்ப எகிப்தின் அதிபதியா அவர் உயர்த்தணும்னு சொன்னா அவர் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்படணும், அவங்களுடைய சகோதரர்களை பகைக்கப்படணும். யோசேப்பு கடவுளுக்கு வல்லமையா பயன்படுத்தப்படணும்னு சொன்னா இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடக்காம அவனுக்கு மகிமையும் கனமும் இல்லை. இயேசு சிலுவையில மறிக்காம பாடுகளை சந்திக்காம நித்திய மகிமையை ஆச்சரியம் இல்லை. அதே போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த பரியாசங்களை எதிர்ப்புகளும் பாடுகளும் இல்லாம உபத்திரவங்களும் இல்லாம மகிமையான வாழ்வு கிடையாது. இதை எதிர்கொள்ளணும், இதை சந்திக்கணும். மரண பரியந்தம் என்ன நடந்தாலும், யார் வந்தாலும் போனாலும், வாழ்க்கையில என்ன சூழ்நிலை மாறினாலும் இறுதி வர தேவனுக்கு உண்மையா. இந்த உங்களை பார்த்தா இந்த 3 குணாதிசயத்திற்கு யாரா சொல்லுவாங்களா? உங்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த 3 விதமான தன்மைகளை நீங்க வெளிப்படுத்த உங்களுடைய வாழ்க்கை கீழ்ப்படுதல் வாழ்க்கையா இருக்குதா? இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படுத்தது போல முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? கடவுளுடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில இறுதி வரும்னு சொல்றோமா? உலகத்தால பயக்கப்பட்டாலும் மரண பரியந்தம் உண்மையா கூட போராடுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இதில் நம்ம குறைவுபட்டோம், வீழ்ந்து போனோம், இந்த உலகத்துடைய பாதிப்பு இருக்குது, இந்த உலகத்திலிருந்து வெறுமனே ஆதரவுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம பரிதாபப்படக்கூடிய மக்கள். இன்மைக்காக மாத்திரம் நீங்க கிறிஸ்துவ தேடுறீங்கன்னு சொன்னா பரிதாபப்படக்கூடிய மக்களா இருக்கும். இன்னைக்கு சபை அல்லாத உலகத்தை பகைத்து வாழக்கூடிய சபைகள்ல உலகத்தோடு ஒத்து போற சபை, சொல்லப்போனா உலகத்தை நேசிக்கிற சபை, பணத்தை நேசிக்கிற சபை, ஐஸ்வர்யத்தை நேசிக்கிற சபை,
வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லி போலியா செழிப்பான உபதேசங்களை சொல்லக்கூடிய சபை, போலியா தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய சபைகள் மத்தியில் நாம தேவனுக்கு பயந்து சத்தியத்தை உண்மையா நேசிச்சு பாவத்தை வெறுத்து, தேவன் வெறுக்கக்கூடிய எல்லா பாவ சுபாவங்களை வெறுத்து இன்னும் அதிகமா பரிசுத்தமா, இன்னும் அதிகமா கடவுளை பற்றக்கூடிய, இன்னும் அதிகமா சிலுவையில சம்பாதித்த அந்த நீதியை பெற்று அவருக்கு உண்மையா வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.